2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு மிக முக்கிய ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த தேர்தலில் தோற்று போனால் அவரின் அரசியல் வாழ்வே முடிவுதான். சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவின் கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டிருக்கிறார். இதனால் அதிமுக இதுவரை சந்திக்காத பெரும் இழப்பையும் சந்தித்து வந்திருக்கிறார். அதன் பிறகு அதிமுக பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டு இருந்தால் இந்த தேர்தலில் குறைந்தது 10 15 எம்பிகள் பெற்றிருக்கும் என பேசப்பட்டது. ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கும் முன்பே அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்தாலும் இரு கட்சி தொண்டர்கள் இடையே இக்கூட்டணி வெற்றி பெறவில்லை. இப்படியே இருந்தால் நம் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் விஜயுடன் கூட்டணி அமைக்க முயன்று வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் தொடர்ச்சியாக நாமக்கல்லில் குமாரபாளையத்தில் அதிமுகவின் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்டத்தில் தாவேகா கொடியை பிடித்திருந்தவர்களை பார்த்து கொடி பறக்குதா, அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்கும், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை கிழிக்குதா ஸ்டாலின் என எடப்பாடியும் பேசியிருந்தார். அந்த வீடியோ இப்போது வைரல் ஆகிட்டு வருதுன்னே சொல்லலாம். எடப்பாடியின் பேச்சு அரசியல் களத்தில் அதிமுகவும் தாவேகாவும் நெருங்கி வருகிறார்கள் என்னும் கேள்வியானது எழுந்திருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அதிமுகவை மட்டுமே அதிகமாக விமர்சிக்காமல் தவிர்த்தே வந்திருக்கிறார். திமுகவையும் பாஜகவையும் மட்டுமே தன்னுடைய எதிரியாக அறிவித்தார். விஜய் தங்களை விமர்சிக்காததால் அதிமுக முகமும் அமைதி காத்து வந்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் விஜயை புகழ்ந்து பேசியும் வந்திருக்கின்றனர். திரைமறைவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் அதில் முன்னேற்றம் இல்லாததாலேயே எடப்பாடி டெல்லிக்கு சென்று பாஜகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தியதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. விஜய் தரப்பில் 2 விதமான கருத்துக்களானது முன்வைக்கப்படுகிறது. அதாவது திமுகவிற்கு எதிர்க்கட்சி நாங்கள்தான் என்பதை பொசிஷன் செய்வதற்காக மட்டுமே விஜய் திமுகவை பிரதானமாக தாக்கி அதிமுக பக்கம் பார்வையை திருப்பாமல் இருந்தார் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான முடிவுகள் என்பதை டிசம்பருக்கு பிறகுதான் எடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையும் தாவேகா முகம் இருந்திருக்கிறது. இதற்கிடையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. பாஜக கொள்கை எதிரியாக அறிவித்திருப்பதால் இனி அதிமுகவுடன் கூட்டணி செல்ல முடியாது என்ற மனநிலைக்கு விஜய் தரப்பு வந்து சேர்ந்தது. இதை தொடர்ந்துதான் விஜயின் யோக புள்ளி விஜயை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சார திட்டங்களை வடிவமைத்தார். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்கின்ற கருத்தாக்கத்தோடு எம்ஜிஆர், அண்ணா படங்களையும் சேர்த்து கொண்டுதான் மதுரை மாநாட்டையும் நடத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள். அதற்கு பிறகுதான் சுற்றுப்பயணமும் அதே தீமில்தான் நடக்க தொடங்கியிருந்தது. மதுரை மாநாட்டில்தான் விஜய் முதல் முறையாக அதிமுகவை தாக்கியும் பேசியிருந்தார். எப்படி இருந்த கட்சி இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அந்த கட்சி தொண்டர்களுக்கு யார் பக்கம் வரணும் தெரியும் என ரத்தங்களுக்கு தூண்டிலும் வீசியிருந்தார். அதோடு சுற்றுப்பயணத்திலுமே திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் என எங்கேயும் விஜய் அதிமுக பற்றி பேசாமல் இருந்திருக்கிறார். அது விமர்சனமாகவே கரூர் சம்பவத்திற்கு முன்பாக பேசிய நாமக்கல்லில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை விமர்சித்தும் பேசியிருந்தார். இதற்கிடையில தான் விஜய் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையில் எடுத்து தங்களை தாக்கியதால் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கரூர் நெரிசல் சம்பவம் நடந்திருந்துச்சு. அன்றிலிருந்து கட்சிகள் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த எடப்பாடி அவர்கள் விஜய் மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்காமலே முழுக்க அரசையும் காவல்துறையை மட்டுமே தாக்கியும் பேசியிருந்தார். அதிமுக பாஜக என 2 கட்சியினருமே விஜய்க்கு ஆதரவாக நின்றிருக்காங்க. எடப்பாடி தன்னுடைய பிரச்சாரங்கள்ல கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருந்தார். தொடர்ந்து அரசின் மீது விமர்சனங்களையும் முன்வச்சிட்டே வந்திருக்காரு. இதை தொடர்ந்து தான் எடப்பாடியின் பிரச்சாரங்கள்ல தாவேகா கொடியுடன் சிலர் கூட்டத்தில் கலந்து கொண்ட வீடியோக்கள்
தற்சமயம் வெளியாக இருந்துச்சு. விஜயும் தன்னுடைய வீடியோவில் எடப்பாடியின் பெயரை குறிப்பிடாம தனக்கு ஆதரவளித்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் நேற்று விஜய் அதிமுகவை கடைசியாக விமர்சித்து பேசிய அதே நாமக்கல்ல எடப்பாடியும் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் இருந்த தாவேகா கொடிகளை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்றும் உற்சாகமாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். அக்டோபர் 9ஆம் தேதியன்று காலைதான் விஜயும் எடப்பாடியும் கூட்டணி குறித்து தனியாக தொலைபேசியில் பேசிக் கொண்டதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு. இதற்கு இரண்டு தரப்பிலிருந்துமே இன்று வரை மறுப்பும் வெளியாகவில்லை. இது தொடர்பாக பனையூர் வட்டாரத்தில் விசாரித்த போது கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சி இன்னும் முழுமையான செயல்பாட்டிற்கு வரவில்லைன்னு சொல்லப்படுது. முதல்ல கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி யோசிப்போம். கூட்டணி விவகாரத்தில் டிசம்பருக்கு பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பதில் இப்போது உறுதியாக இருக்கிறோம் என்கின்றார் முக்கிய நிர்வாகிகள்.